இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம வீடியோஸ்ன்றது பெரிய அளவில் போஸ்ட் பண்ணலை. நீங்கள் லைக் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு கொண்டு போய் காட்டும். யூடியூப் அல்காரிதம் படி அதுதான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ லைக் பண்ணிகிட்டே பாருங்கள். அப்போ தான் அடுத்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா மேட்சுக்கும் வீடியோ போட முடியும். ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் வீடியோன்றது போனால் தான். இப்போ யாருக்குமே நம்ம போடுறது போகாமல் இருந்தால் வீடியோ போடவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஃபுல் எஃபெக்ட் போட்டு தான் வீடியோன்றதே நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலை செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட டெலகிராம் சேனலோட அட்ரஸ். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் தெளிவாக இந்த செப்டம்பர் மந்த்தில் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நான் பின் கூட பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ மறுபடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அக்டோபரில் தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பி பேஸ்ட் நீங்கள் நான் கொடுக்குற டீமை ப்ளே பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு கான்செப்ட். அதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற எந்த டீமாக இருந்தாலும் நீங்கள் மாற்றி ப்ளே பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பெரிய அளவு மேட்சஸ் இல்லை, நானுமே வீடியோஸ் போஸ்ட் பண்ணலை, அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். இந்த ஏதாவது T10 அப்படி இப்படி கொடுத்தாலுமே மினி ஜியில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஸ்மால் லீக் உங்களுக்கு வேணுன்னா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா வேறு மேட்ச் போனால் ஒரு சில பிளேயர்ஸை மாற்றி ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக அக்டோபர்லேருந்து எல்லா மேட்சஸுக்கு வீடியோ, ப்ரோ கபடிக்கு வீடியோ, அதேமாதிரி எல்லா மேட்சுக்கும் பர்ஃபெக்டான டீமு எல்லாமே வரும். ஸோ அதனால் இந்த மந்த்து மட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம கொடுக்குறதுலேருந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்து எல்லாமே வீடியோஸ் ப்ளஸ் டீம்ஸு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ டெலகிராமில் எதாவது ஆட் வந்துச்சுன்னா அது நம்ம கொடுக்குறது கிடையாது. எதையும் அதை கிளிக் பண்ணி ஏமாந்துடாதீங்க. அது டெலகிராமே கொடுக்குறது. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாகிஸ்தான் உமன்ஸ் ஸ்ரீலங்கா உமன்ஸு ICC T20 வேர்ல்டு கப்போட செகண்ட் மேட்ச். அப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் கவர் பண்ணலையா அப்படின்னா டீமுன்றது முடிஞ்சளவுக்கு கொடுக்க பார்க்குறேன். ஏன்னா பங்களாதேஷும் ஸ்காட்லாந்து தான் ஆடுறாங்க. பெரிய அளவில் கெஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. மூணு பிளேயர் தான் ரெண்டு டீம்லையுமே நல்லா ஆடுவாங்க. மற்றவங்க எல்லாமே கம்மி பாயிண்ட்ஸ் எடுத்து மூவாரமாக தான் இருக்கும். ஸோ டெலகிராமில் கூட நான் ஸ்டாட்ஸ் அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி முடிஞ்ச அளவுக்கு டீம்ன்றது கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த மேட்ச் ஒரு முக்கியமான மேட்சாக இருக்கும். ஏன்னா பாகிஸ்தானும் ஸ்ரீலங்காவும் ஆடுறப்ப க்ளோஸ் மேட்சஸாக போய் தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா தான் நம்ம ஸ்டாட்ஸ் வைஸாக பார்க்குறப்போ ஸ்ரீலங்கா அதிகமாக ஜெயிச்சிருக்க மாதிரி தெரிஞ்சாலும் பாகிஸ்தான் க்ளோஸாக வந்திருக்காங்க. ஸோ பார்ப்போம். ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட அந்த ஏசியா கப்பில் இருந்த ஸ்குவாட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு சில மாற்றங்கள் பாகிஸ்தானில் இருக்குது. இந்த மேட்ச் செகண்ட் மேட்ச்சு. ஸோ 7:30 PM நம்மளோட டைமிங்க்கு அக்டோபர் 3 ஷார்ஜாவில் நடக்கக்கூடிய மேட்ச் தான். ஸோ ஷார்ஜா கிரவுண்டு சின்ன கிரவுண்டு தான். பட் விக்கெட்டை பொறுத்தவரையா ஷார்ஜாவில் சம்டைம்ஸில் ஸ்பின்னுக்கும் ஹெல்ப் கிடச்சிருக்கு, மீடியம் பேஸுக்கு ஹெல்ப் கிடச்சிருக்கு. மோஸ்ட்லி மீடியம் பேஸஸை விட ஸ்பின்னர்ஸ்க்கு தான் உமன்ஸ் மேட்சஸில் ஹெல்ப் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ ஓவரால் நம்ம இந்த ரெண்டு டீமு அப்புறம் இந்த ஏசியன் டீம்ஸ் ஆடுறப்போ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மீடியம் பேஸஸ்ன்னு நம்பி போகாமல் ஸ்பின்னர்ஸை வச்சே மூவ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்தியாவில் இப்போ ஒரு தீப்தி சர்மா மேட்சுக்கு மேட்ச் 3 விக்கெட் எடுத்துருவாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானில் நித்தார், அடுத்தா இந்த சைடு ஸ்ரீலங்காவில் சமிகா அட்டப்பட்டோ, அப்படி இல்லாட்டி புதுசாக பிரியதர்ஷினின்னு ஒரு பிளேயரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தில்ஹரி, ரணவீரா, இவங்க தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் ஸ்பின் டாமினேஷன், ஸ்பின் பேட்டில் தான் இந்த மேட்ச் போகிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். டோட்டல் மேட்சஸ் 38 மேட்ச் காமனான T20யில் ஓவரால் மென்ஸில் 22 ஃபஸ்ட் பேர் டீமும் 15 செகண்ட் பேர் டீமும் ஆவரேஜாக 151 ரன் மென்ஸில். அதே இது உமன்ஸுக்குமே இருக்குது. அதையுமே நம்ம எடுத்திருக்கோம். அதில் பார்த்தோம்னா 10 மேட்ச் தான் இதுவரையும் நடந்திருக்கு ஷார்ஜாவில். கடைசியாக 2017 ஒரு T20 நடந்திருக்கு. நியூஸ்லாம் ஆடி இருக்காங்க. அதில் சோஃபி டிவைன் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷார்ஜா கிரவுண்டை பொறுத்தவரையா 80% சேஸ் பண்ணுற டீம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஈக்குவல் டீம்ஸ்லாம் ஆடுறப்போ மோஸ்ட்லி சேஸ் பண்ணுற டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. சப்போஸ் பாகிஸ்தான் சேஸ் பண்ணாலும் ஒரு டீம் அவங்களுக்கு ஃபேவராக செட் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி ஸ்ரீலங்கா சேசிங் வராங்கனாலும் அவங்கள ஈஸியாக நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையா சேசிங்கில் நல்ல ஒரு டீமு, உமன்ஸ் டீமு. ஏசியா கப்போட ஃபைனல்லையுமே இந்தியாவே சேஸ் பண்ணி பீட் பண்ணாங்க. அதனால் சேசிங் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சப்போஸ் ஸ்ரீலங்கா டாஸை ஜெயிக்கிறாங்கன்னா சேசிங் தான் எடுப்பாங்க. சேஸ் பண்ணி அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். டோட்டல் மேட்சஸ் 10, 5 மேட்ச் ஃபஸ்ட் பேர் டீமும் 5 மேட்ச் செகண்ட் பேர் டீமும் ஜெயிச்சிருக்காங்க. பட் காமனாக பார்க்குறப்போ சேஸ் பண்ணுற டீமுக்கு வாய்ப்புகள்ன்றது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. கடைசியாக 5 மேட்சஸ் பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும். ஸோ 2024 ஸ்ரீலங்கா உமன்ஸ் ஜெயித்தாங்க ஏசியா கப் செமிஃபைனலில். அதுக்கு முன்னாடி 2023 ஜெயிச்சிருக்காங்க, 2022 ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2022 பாகிஸ்தான், 2022 பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஸ்ரீலங்கா ஏர்ன் பை 1 ரன்னு, ஸ்ரீலங்கா வின் பை 6 விக்கெட்ஸ், ஸ்ரீலங்கா வின் பை 3 விக்கெட்ஸ். ஸோ
கிட்டத்தட்ட எல்லாமே க்ளோஸாக தான் வந்து போயிருக்கு, ஓரளவுக்கு க்ளோஸாக போயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஈக்குவல் டீம்ஸு. பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக பார்க்குறப்போ கடைசி 3 மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போது ஸ்ரீலங்காவும் பாகிஸ்தானும் கடைசி ஆடின மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து செமிஃபைனலு, அதுக்கான ஸ்கோர் கார்டு பார்ப்போம். முனிபாலி 37 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. இப்போதைக்கு கன்சிஸ்டன்ட் ஃபார்மு. சவுத் ஆஃப்ரிக்கா கூட T20 ரீசெண்டாக நடந்துச்சு, அதுலேயுமே நல்லா ஆடிருந்தாங்க. ப்ளஸ் வார்ம் அப் மேட்சஸ்லேயும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடின ஒரு பிளேயர். சமீர் ஆட்டப்பட்டு கண்டினியூவாக ஏசியா கப் நல்லா ஆடின ஒரு பிளேயர். அதுக்கப்புறம் அங்கங்கே போய் லீக்ஸ் ஆடினாங்க, எதுவுமே வந்து சரியாக ஆடல. 100லாம் ஃபுல்லாக ஃப்ளாப்பு. அவங்க அந்த ஏசியன் கண்டிஷனை தாண்டுறப்போ ஃப்ளாப் ஆகிறாங்க. பட் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்லேயும் அதுக்கப்புறமா இந்த UAE ஸ்ரீலங்காலையும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து அட்டப்பட்டு. ஓரளவு ஒர்த்தபிள், ரொம்ப சேஃபஸ்ட்டு ஒரு கேப்டன் சாய்ஸ். அடுத்தா நித்தாரு, இங்கே பிரபோதனி 2 விக்கெட்டு, தில்ஹரி 2 விக்கெட்டு, இக்பால் 4 விக்கெட். சதா இக்பாலை பொறுத்தவரைய சவுத் ஆஃப்ரிக்கா கூடயுமே இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்சஸில் மினிமம் 2 விக்கெட் கண்டினியூவாக எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஃபார்ம் வைஸாக பார்க்குறப்போ நல்ல ஒரு கரெக்டான ஒரு ரிதமில் இருக்காங்க. எப்பப்போ விக்கெட் விழுதோ அப்போயே வந்து வீசி விக்கெட்ஸை எடுத்துடுறாங்க. மேபி இவங்க பவர் பிளேயில் பவுல் பண்ணால் அந்த குணரத்னே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்குன்றது இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு ஹிட்ரு. சமிகாந்தை பொறுத்து கூட ஓப்பனராக வரக்கூடிய வைஷ்ணவி குணரத்னே வந்து ஒரு ஹிட்ரு. இனிஷியல் ஸ்பெல் பவுல் பண்ண போகிறது இக்பாலு. அதனால் கொஞ்சம் அவங்க மாற்றுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி சேஃப்னு பார்த்தோம்னா தில்ஹரி, அதுக்கப்புறம் அத்தப்பட்டு, நித்தாரு, ஃபாத்திமா சானா, இவங்க தான் வந்து சேஃபஸ்ட்டு கேப்டன் சாய்ஸாக இருப்பாங்க. நம்ம பிளேயர்ஸ் வந்து ஒரு பிளேயர் 2 பிளேயரை கரெக்டாக எடுத்தால் நம்ம வின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கிராண்ட் லீக்ஸில் நீங்கள் ரொட்டேஷன் பேஸில் ட்ரம் கார்ட் பிக்ஸை நிறையா பேர்த்த உள்ளே எடுத்துகிட்டு போகிறது கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். உமைமா சோஹேலுமே ஆடினாலும் ஆடலாம். ஏன்னா ஒவ்வொரு டைமுமே சோஹேல் வந்து ஸ்ரீலங்காவுக்கு எதிராக ஆடுறப்போ பாகிஸ்தான் ஆட வச்சுருக்காங்க. பார்ப்போம், அவங்க ஆடினாங்கன்னா எடுத்துக்கலாம். காரணம் என்னென்னா ஓரளவுக்கு நிறையா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து ஸ்ரீலங்கா உமன் சைடில் இருக்கப்போ இவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆஃப் ஸ்பின் மாதிரி தூக்கி போடுவாங்க. அதில் விக்கெட் கிடைக்கும் சான்ஸ் வந்து இருந்திருக்கு. எப்படி மூவ் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபேபுலான ஆப்பு கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக் பெஸ்ட்டான ஒரு ஆப்பு. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. 2K டக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. போனஸு கொடுத்துருவாங்க. அதுமாதிரி GST TDS எல்லாமே அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃப்ரீ தான். ஸ்மால் லீக்ஸை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். நிறையா வேறு ஆப்போனன்ட்ஸ் கூட போய் ஜாயின் பண்ணுங்கள். ப்ரோ கபடி வரும், அதுக்கப்புறம் WBBL வரும், எல்லாமே ப்ளே பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈக்குவலாக எல்லா மேட்சுமே ப்ளே பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட்ன்றது கிடைக்கும். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீலங்கா உமன்ஸ் vs பாகிஸ்தான் உமன்ஸ். பாகிஸ்தான் உமன்ஸோட பிளேயிங் லெவன் வந்து பார்க்கலாம். இதில் முனிபாலி வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டரு. அவங்க எந்த இடத்துல வேணால் ஆடலாம். ஓப்பனிங்கும் ஆடலாம். சிதாரா அமீன் கூட சேர்ந்து ஆடலாம். அப்படி இல்லாட்டி 1 டவுன் ஆடலாம். எப்படி வந்து அவங்கள அந்த இடத்துல ஆட வைக்கிறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. இந்த 3 பேர் தான் வந்து டாப் 3 இருப்பாங்க. ஃபிரோஜா, அடுத்து பார்த்தோம்னா சிதாரா அமீன், நிதா தாரு, அதுக்கப்புறம் ஆலியா ரியாஸு, ஃபாத்திமா சானா. இதுதான் வந்து அவங்களோட பேட்டிங். இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. கடைசியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆடின எல்லா மேட்சஸுமே இவங்க மட்டும்தான் பேட்டிங்கு. சம்டைம்ஸில் ஒரு ஹிட்டராக ஒரு 5 பால் 6 பாலுக்கு ஒரு 10 ரன் 15 ரன் வேணும், 10 ரன் அடித்தா போதுன்ற டைமில் பார்த்தீங்கன்னா அந்த சமாஸ் இவங்கள வந்து ஆட வைக்கிறாங்க. மற்றபடி பெரிய அளவில் ரிஸ்க்கு தான் இவங்கள வந்து எடுத்துகிட்டு போகிறது. ஓவரால் இவங்களோட பேட்டிங் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸில் இந்த 2 பேர் வந்துடுவாங்க. மற்ற அந்த 4 பேர் தான் வந்து பேட்டிங். பவுலிங்கில் இந்த 4 பேர் வந்து பவுலிங். இதில் டியூபா ஹாசன் எப்போயாவது ஒரு டைம் வந்து பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதுதான் இவங்களோட டீமு கோர். ஸ்ரீலங்காவோட உமன்ஸ் டீமோடது பார்த்தோம்னா வைஷ்ணவி குணரத்னே பயங்கரமான ஒரு ஹிட்ரு. கன்சிஸ்டண்ட்டாக ஆடாட்டினாலும் குயிக்காக அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு சஃபாலி வருமா மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தோம்னா ஸ்டெம் டு ஸ்டெம் போடக்கூடிய இந்த இக்பாலுக்கு எதிராக அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். இல்லை நசாரா சந்து எடுத்துகிட்டு வந்தாலுமே அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ்ன்றது ஹையாகவே இருக்கும். அதான் வந்து ஒரு பாதிப்பு. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க 2-3 பால் டாட் பால் ஆகிட்டா அதுக்கப்புறம் பயங்கரமாக ஹிட் பண்ண போவாங்க. அப்போ அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ்ன்றது நிறைய டைம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அத்தப்பட்டு சேசிங்கில் பெஸ்ட்டாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். நமக்கு வந்து ஒரு சேஃபான ஆப்ஷன். ஏன்னா எப்படியும் இப்போ ஓவர் போடலை வார்ம் அப் மேட்சஸில், இருந்தாலும் முக்கியமான மேட்சஸ்னு வரப்போ ஓவர் போட்டுருவாங்க 1 or 2 ஓவர்ஸு. அவர் பேட்டிங் வரப்போமே பெரிய மேட்சஸில் எப்போயுமே ஸ்ரீலங்காவுக்கு வந்து நல்லா ஆடின ஒரு பிளேயர். ஹை பர்சன்டேஜ் வந்து அவங்க தான் வந்து 100s எல்லா ரெக்கார்டுமே வச்சுருக்காங்க. சேம் ஹாசினி சமர விக்ரமாவை பொறுத்தவரைய ஒரு பெட்டரான ஒரு பிளேயர்.
அதில் சேசிங்கில் இம்பார்ட்டன்ட் பிளேயர். நம்ம ஃபைனல் ஏசியா கப்போட ஃபைனல்லே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஏசியா கப் ஃபைனல்லே எப்படி ஆடினாங்கன்னு. அதில் வந்து கேட்ச் ட்ராப் பண்ணுவாங்க, என்னென்னமோ ஆகும். ஆனால் அந்த கேட்சை ஃபுல்லாக ட்ராப் பண்ணிட்டு அந்த கான்ஃபிடண்ட்டாக வந்து சேசிங்கில் ஆடி கொடுப்பாங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு பிளேயரு. சேசிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ அந்த டார்கெட்டை செட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் அவங்களுக்கு பாதிப்பாக இருக்கும். மேபி நீங்கள் வைஷ்ணவி குருரத்னேவை ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்பையும் சமர விக்ரமாவை செகண்ட் பேட் பண்ணுறப்பையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி சேஃபஸ்ட்டு பிக்ஸில் தில்ஹரி, அத்தபத்து. ஸோ ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க வேணால் நீங்கள் இந்த டி சில்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாசினி பெரேரா பொறுத்தவரையும் அவங்க கடைசி ஒரு 20-30 இன்னிங்ஸ் எதுவுமே ஆடலை. சும்மா ஜஸ்ட்டு ஃபீல்டிங் மட்டும் தான் அவங்கள யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் சில்வாவை பொறுத்தவரையும் கேமை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர். சப்போஸ் டாப்பில் வந்து விக்கெட்ஸ் ஏர்லியாக போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக ஒரு லோவஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக இருப்பாங்க. உங்களோட ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷன்ஸில் நீங்கள் சில்வாவை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு குணரத்னேவோ இல்லை அத்தபத்துவோ யாராவது ஏர்லி அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா இவங்க யாரையுமே இவங்கள யோசிக்க மாட்டாங்க. ஸோ டாப் ஆர்டர் காலியாகிற பட்சத்தில் கண்டிப்பாக டி சில்வா தான் வந்து ஒரே ட்ரம் கார்ட் பிக்கு ஸ்ரீலங்காவில் அவங்க தான். ஸோ சஜ்வானி சம்டைம்ஸில் ஹிட் பண்ணி கொடுப்பாங்க ஃபஸ்ட் பேட்டிங்கில். பட் இருந்தாலும் ஸ்டெடியான பிளேயர்னால் அது டி சில்வா தான். அடுத்தா ரணவீரா. ஸோ ரணவீரா பொறுத்தவரையும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பெரிய அளவில் மேட்சஸ் எதுவும் ஆடலை, திருப்பி எடுத்திருக்காங்க. ஸோ ஏஜ் காரணமாக அவங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சா இல்லை என்ன ரீசன் தெரில. ஸோ பக்காவான ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர். ஸோ பயங்கரமாக இவங்களும் ரணசிங்கன்னு ஒரு பிளேயர் இருந்தாங்க. அவங்க ஆஃப் ஸ்பின்னு, இவங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னு. இவங்க 2 பேரை வச்சு தான் ஸ்ரீலங்கன் உமன்ஸ் டீமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஏஜ் காரணமாக அவங்க ஆடுறதில்ல. அதே மாதிரி இப்போ இவங்களுமே கிட்டத்தட்ட ரிட்டையர்ட் ஆகிற கண்டிஷன் வந்துட்டாங்க. இருந்தாலும் குவாலிட்டியான ஒரு பிளேயர். இந்த சைடு எப்படி இக்பாலோ அதே மாதிரி இவங்க. ஸோ இக்பால் கூட ஜஸ்ட்டு பவுலிங் மட்டும்தான். ரணவீராவை பொறுத்தவரைய பேட்டிங் டபுள் ஆப்ஷனு. ஸோ பேட்டிங்குமே பண்ணுவாங்க, ப்ளஸ் உங்களுக்கு சரியான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். இங்கேயுமே ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான், மற்றபடி எல்லாருமே ரைட் ஹேண்டர் இருக்கனால கண்டிப்பாக ரணவீரா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ட்ரம் கார்ட் பிக்கு ஆடினா. ஸோ சுகுமாரி அடுத்ததான் ரணவீரா 2 பேரும் ஆடுறாங்களா இல்லை ஒரு ஆள் ஆட வைக்கிறாங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா பிரபோதனி அதுக்கப்புறமா பிரியதர்ஷினி வந்து ஆடுவாங்க. மேபி இன்னொரு பேசர் ஆடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ரன்வீராவோ இல்லை குமாரிக்கோ பதிலாக வேறு ஒரு மீடியம் பேசரை மேபி ட்ரை பண்ணலாம். பட் என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம ஆன் டைமில் தான் பார்க்க முடியும். சப்போஸ் அந்த ரணவீரா ஆடுனா ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். ஒரு யாருக்குமே வந்து பெரிய அளவில் யோசிக்க தெரியாது. குவாலிட்டி பிளே தான், ஃபார்மில் இல்லைன்னு சொல்லி ட்ராப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பிக் பண்ணிக்கோங்க. 4 ஓவர்ஸுமே வந்து ஆடினாங்கன்னா பவுல் பண்ணுவாங்க. மினிமம் ஒரு விக்கெட் எடுக்க முடியும். பேட்டிங் வந்தாலும் ஒரு 10 ரன் ஆட முடியும். ஸோ ஓரளவுக்கு குவாலிட்டியான ஒரு பிளேயரும் கூட. ஸோ 2 சைடுமே உங்களுக்கு ஓப்பனிங் ஸ்பெல்னு பார்க்குறப்போ கண்டிப்பாக பிரபோதினி, அதுக்கப்புறம் அந்த சைடில் இக்பால், இவங்க தான் வந்து ஓப்பனிங் ஸ்பெல்லுன்றதை பவுல் பண்ணுவாங்க. டெத்தில் வீசுறதுக்கான வாய்ப்பு பார்த்தோம்னா ஃபாத்திமா சானா டெத்தில் பவுல் பண்ணலாம். அதுக்கப்புறம் நசாரா சந்து இல்லாட்டி இக்பால் பவுல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேங்கை பொறுத்தவரையா முன்னாடியே ஓவர்ஸை ஒரு மிடில் வச்சு முடிக்கிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்குது. இங்கே டெத்தில் பொறுத்தவரையும் உங்களுக்கு தில்ஹரி பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். இல்லை ரணவீரா டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புன்றது ஹையாகவே இருக்கும். இந்த சைடில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்னு பெரிய அளவில் முன்னாடி மாதிரி எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர் இல்லை, ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்காங்க ஸ்ரீலங்கன் சைடில். மேபி நிதாதார் அவங்களுக்கு எதிராக வந்து வீசலாம், பேட்டிங்குமே ஆடலாம். டபுள் ஆப்ஷனு பெட்டர் ஆப்ஷன். அதேமாதிரி ஃபாத்திமா சானா பக்கா ஒரு ஆல்ரவுண்டரு, பேட்டிங்கில் நல்ல ஒரு ரிதமில் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுமே ஒரு டீசெண்டான டபுள் ஆப்ஷனு. ஸோ இந்த 2 டபுள் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. சேஃபஸ்ட்டு ஒரு கேப்டன் சாய்ஸ்க்கு. சேம் இந்த சைடில் உங்களுக்கு அத்தபத்து, அதுக்கப்புறமா தில்ஹரி 2 பேரை வந்து எடுத்துக்கலாம். ஓவரால் இந்த 4 பேர் வந்து பக்காவான ஒரு சேஃபஸ்ட்டு கேப்டன் சாய்ஸாக நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம ட்ரம் கார்ட் பிக்ஸுன்றதை பார்ப்போம். ட்ரம் கார்ட் பிக்ஸ்னால் லோயஸ்ட்டு பர்சன்டேஜ் பிக்ஸை யார் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ரியாஸை வந்து எடுக்கலாம். ஸோ ஆலியா ரியாஸ் வந்து ஒரு லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்கு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா டியூபா ஹாசன் ஒரு சில டீம்ஸில் நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த 2 பேர் நல்ல பேட்டிங் விக்கெட்டாக இருக்கிறப்போ சித்தாரா அமீன் கூட ஓடிஏ ஃபார்மெட்டுக்கு தான் செட் ஆவாங்க. பட் T20க்கு அந்தளவுக்கு செட் ஆக மாட்டாங்க. பட் ஃபிரோசா, ஸோ இவங்க ஒரு பெட்டரான ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக இருப்பாங்க. அந்த 3 பேர் லோயஸ்ட் பர்சன்டேஜாக இருப்பாங்க. மோஸ்ட்லி ஒரு சில உங்களோட கிராண்ட் லீக் டீம்ஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ரீலங்கா சைடில் உங்களுக்கு ட்ரம் கார்ட் பிக்ஸ்னால் கண்டிப்பாக டி சில்வா லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்கு. ஏர்லி விக்கெட்ஸ் போகிறப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரம் கார்ட் பிக்காக மாறுவாங்க. சேம் ரணவீராவை பெரிய அளவில் யாரும் யோசிக்க மாட்டாங்க. இந்த 2 பேரை நம்ம பார்க்கலாம். ஸோ குமாரியை பொறுத்தவரையா ஒரு விக்கெட் எடுக்கலாம். பட் இருந்தாலும் ரணவீரா அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இவங்க தான் வந்து ட்ரம் கார்ட் பிக்ஸாக கண்டிப்பாக இருப்பாங்க.
இதே நீங்கள் கிராண்ட் லீக்ஸில் கேப்டன் சாய்ஸாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா முனிபாலியை ட்ரை பண்ணுங்கள். எதுக்காண்டி சொல்கிறேன் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்டெடி பிளேயரு, ஸ்டாண்டர்ட் பிளேயரு, ஃபோர்ஸ் நிறையா அடிப்பாங்க. மினிமம் ஒரு 40 ரன் அடித்து 60 பாயிண்ட்ஸ் கிடச்சா கூட அதுக்கப்புறம் அவங்க விக்கெட் கீப்பிங் நிற்கிறதுல ஸ்டெம்பிட்டு, ரன் அவுட்டு, கேட்சுன்னு அதில் பாயிண்ட் வந்து ஒரு 100 பாயிண்ட் எடுத்துட்டாங்கன்னா கூட கேப்டனாக கொடுத்தா நல்ல ஒரு ஆப்ஷனு. ஸோ கிராண்ட் லீக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் வந்து முனிபாலி. அடுத்தா நசாரா சந்து. ஸோ கண்டிப்பாக கிராண்ட் லீக்கு நம்ம கேப்டன் ட்ரை பண்ண வேண்டியவங்க. இக்பாலுமே கேப்டன் ட்ரை பண்ண வேண்டியது தான். இந்த 3 பேர் வந்து ஜிஎல்ல பெட்டரான ஒரு கேப்டன் சாய்ஸ்க்கு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸு. சேம் இந்த சைடில் உங்களுக்கு பெஸ்ட்டு கிராண்ட் லீக் கேப்டன் சாய்ஸில் சேசிங்கில் சமர விக்ரமா ட்ரை பண்ணுங்கள். ஏதோ ஒரு 2 கேட்ச் பிடிக்கிறாங்க, அப்புறம் சேசிங்கில் கேம் எடுத்துகிட்டு போய் 50+ ஆடுறாங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஆப்ஷனு. சேஸ் பண்ணுறப்ப மட்டும் கிராண்ட் லீக்ஸில் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். அதேமாரி ரன்வீரா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வந்து நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். இங்கே பிரபோதனி எப்பயுமே இனிஷியல் ஸ்பெல்லில் விக்கெட்டுன்றது எடுத்திருக்காங்க பாகிஸ்தானுக்கு எதிராக. சப்போஸ் அப்படி எடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப இவங்களையும் ஜிஎல்ல கூட ஒரு கேப்டன் ட்ரை பண்ணிக்கிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரைட்டு லெஃப்ட்டுன்றது பெரிய அளவில் இல்லை, ஒரு 2 பேர் லெஃப்ட் இருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. விக்கெட்டு ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னா நம்ம அதிகமான ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கிறது நல்ல ஒரு ஆப்ஷன்ஸு. ரெக்கார்டு வைஸாக பார்த்தாலுமே நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ஈக்குவலாக. ஸோ பார்க்கலாம். இதான் வந்து இப்போதைக்கு ரீசனாக நடந்தால் வார்ம் அப் மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு. ஸோ இது வந்து நான் எதுக்காண்டி ஷோ பண்ணுறேன்னா தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பாகிஸ்தான் எவ்வளோ போர் ஃபார்மில் இருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. பாகிஸ்தான் 132க்கு 9 விக்கெட்டு, 133 2 விக்கெட்டில் ஈஸியாக ஸ்காட்லாண்டுக்கு எதிராகவே வந்து ஜெயித்தாங்க. நசாரா சந்து செகண்ட் பவுல் பண்ணுறப்ப இப்படி ஒரு விக்கெட் எடுப்பாங்க, அதையுமே எடுத்திருந்தாங்க. பேட்டிங்கில் இந்த சொஹேல் மட்டும்தான் வந்து 30, அப்புறமா முனிபாலி 27. இவங்க 27 ரன் அடித்தாலும் 2 கேட்ச் ஒரு ஸ்டெம்பிட் பண்ணால் இவங்க கிட்டத்தட்ட நிறையா பாயிண்ட்ஸ் போயிடுவாங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிக்குனா அது முனிபாலி தான். அதே மாதிரி பங்களாதேஷ் கூட பார்த்தோம்னா பாகிஸ்தான் மறுபடியும் தோற்றுருக்காங்க. அப்பயுமே வந்து இங்கே சொஹேல் தான் வந்து அடித்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த சொஹேல் ஆடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக பாயிண்ட் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். அடுத்து இக்பால் வந்து 2 விக்கெட்டு, சொஹேல் 1 விக்கெட்டு, நிதாதார் வந்து 1 விக்கெட். இந்த மேட்சுமே தோற்றுருக்காங்க பாகிஸ்தான். ஸோ 2 வார்ம் அப் மேட்ச்லையுமே தோற்ற டீம் தான் வந்து பாகிஸ்தான். சேம் இதே டீம்ஸ் கூட வார்ம் அப் மேட்ச் ஆடினா ஸ்ரீலங்கா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். அதில் ஸ்காட்லாண்டை வெறும் 58 ரனில் வந்து அவுட் ஆகியிருக்காங்க. இதில் சச்சின், நிசசலா, அடுத்ததாக பிரியதர்ஷினி, அப்புறம் பிரபோதனி எல்லோரும் இவங்களே சேர்ந்து விக்கெட் எடுத்துட்டாங்க. அப்புறம் பேட்டிங்கில் வந்து சமிகா ஆட்டப்பட்டு வந்து ஃப்ளாப்பு. தில்ஹரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹர்ஷிதா சமர விக்ரமா ஃப்ளாப்பு. ஸோ இதான் வந்து நடந்திருக்கு. இங்கே பங்களாதேஷ்க்கு எதிராக பார்த்தோம்னா ஹாஷினி பெரேரா. ஸோ ஹாஷினி பெரேரா 2 மேட்ச்சுமே ஆடிருக்காங்க. பட் பேட்டிங் சான்ஸ் முன்னாடி கொடுத்துருப்பாங்க, 7 விக்கெட்ஸ் போயிருக்கும். பட் இருந்தாலும் இவங்க பெரிய அளவில் ஃபார்மில் இல்லை. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மேட்ச் நல்லா ஆடிருக்காங்க. மற்றபடி டி சில்வா, சமர விக்ரமா ஓரளவுக்கு டீசெண்டான பால் டு பால் வந்து ஆடிருக்காங்க. இங்கே உங்களுக்கு பவுலிங்கில் சுகுமாரி விக்கெட்டு, அத்தப்பட்டு 1 விக்கெட்டு, அடுத்ததாக பிரியதர்ஷினி 2 விக்கெட்டுன்ற மாதிரி எடுத்திருக்காங்க. இதுதான் அப்போது சுகுமாரியை கண்டிப்பாக ஆட வைக்கலாம். ரணவீரா பெஞ்சில் வச்சிட்டாங்க அப்படின்னா சுகுமாரி தான் வந்து ஆட வைப்பாங்க. அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். பட் சிம்பிள் லாஜிக்கு 2 மேட்சுமே ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி இருந்தால் வார்ம் அப்பில். பாகிஸ்தான் 2 மேட்சுமே தோற்று போயிருக்காங்க. இதை வச்சே நீங்கள் ஒரு கால்குலேஷனை பண்ணிக்கோங்க. கேப்டனே இல்லாமல் நீங்கள் ப்ளே பண்ணோம் அப்படின்னா குபேரா ஃபேண்டசி இன்ஸ்டால் பண்ணிங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திங்க. ப்ரோ கபடி, அதுக்கப்புறம் BBL, WBBA எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டால் பண்ணுவாங்க. 2K ஃபேண்டசின்னு டைப் பண்ணி ப்ரோமோ கோடை போட்டுக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். கிளிக் ஆச்சுனா கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். கரெக்டாக ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணாலே போதும். முனிபாலி, அதுக்கப்புறமா சமர விக்ரமா, அட்டப்பட்டு, நிதாதார், தில்ஹரி, ஃபாத்திமா சனா. ஸோ சேஃபஸ்ட்டு ஒரு டீமு. இதில் அந்த ரணவீராவை தவிர்த்து மீது எல்லாமே பர்சன்டேஜ் பிக்கு தான். கேப்டனாக இவங்க 2 பேத்தையும் கொடுத்துருக்கேன். பட் பர்சன்டேஜ் பிக்கே வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்றது வாய்ப்புகள் குறைவு தான். ஹையஸ்ட்டு ரிஸ்க்கு. ஸோ இந்த பேட்டர்ஸை டாமினேஷன் பண்ணி எடுத்துருக்கேன். பியூர் பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் இந்த டாப்பில் இருக்கக்கூடிய 3 பேரே நல்லா ஆடுவாங்கன்ற கான்செப்ட் தான். ஆல்ரவுண்டர்ஸை பிக் பண்ணி 2 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ், மினிமம் 1 விக்கெட் எடுக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்கேன். பேட்டர்ஸுக்கு ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வந்து அட்வான்டேஜ் இருக்குன்ற ஒரு கணக்கில் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதில் பார்த்தோம்னா ராஜபக்சே, ஸோ வைஷ்ணவி ராஜபக்சே, அதுக்கப்புறமா சிதாரா அமீனை வந்து கேப்டன் நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்கும் அப்படின்ற ஒரு காம்பினேஷன். பட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான்.
ஸோ ஆன் டைமில் சப்போஸ் பிச் ரிப்போர்ட் அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில்.